தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு. முதலமைச்சர்கள் மீது எவ்வளோ மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு தங்களுடைய ஏஜெண்டை வச்சு அது ஒரு திசை திருப்பத்துக்கான வழியாக கூட நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு உலகமே தலைகீழாக மாறிவிட்டது. நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஆதரவு, நம்முடைய நட்பு எல்லோருக்கும் தேவை. இன்றைக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். யுக்ரைன் போர் பிப்ரவரி முடிவில் ஆரம்பிச்சது. ஒரே ரகளை எங்கே பார்த்தாலும் அமெரிக்கா ப்ரெஸ்ஸு எல்லாம் அங்கே நடக்கிற ரத்த களரி பாருங்க, உலகமே விழித்தெழு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்தியா யுக்ரைனை எதிர்க்கிறது, ரஷ்யாவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம். நாம் அதெல்லாம் பண்ணலை. உங்கள் மொபைலில் நான் வரலப்பான்னு சொன்ன அவ்வளோதான். ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஒரு கட்டாயத்தை உருவாக்கியதே அமெரிக்கா. இது பல பேருக்கு தெரியாது. நம்ம ஊரில் பல விஷயங்கள் தெரியாதால் தான் நாம் இப்படி இருக்கோம். துக்ளக்கில் இதை பற்றி எழுதியிருக்கேன். இந்த கோல்டு வார் முடிந்த உடனே 1990 ரஷ்யா சொன்னாங்க, அப்பா இனிமேல் எனக்கு இந்த வம்பெல்லாம் வேண்டாம், இந்த அணு ஆயுதங்கள்லாம் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேட்டோவில் சேருகிறோம் என்று கூறினார் புட்டின். நாங்கள் யூரோப்பியன் யூனியனில் சேர்கிறோம் என்று கூறினார். இல்லை, நாங்கள் நேட்டோவை இன்னும் விருத்தி செய்ய போகிறோம்னு சொல்லி இன்னும் 12 கண்ட்ரி அதில் சேர்த்தாங்க. அதில் யுக்ரைனை சேர்க்க முயற்சி பண்ணாங்க. யுக்ரைனை சேர்த்திருந்தால் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு பேராபத்தாக முடிந்திருக்கும் என்பதனால தான் ரஷ்யா இந்த போரில் கட்டாயமாக ஈடுபட வேண்டிய ஒரு நிலை. அது நமக்கு தெரியும். ஆனால் ரஷ்யாவை ஆதரிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு படையெடுக்கும் பொழுது அதை ஆதரிக்க முடியாது. ஆனால் அதை எதிர்க்கவும் முடியாது. தார்மீக ரீதியாக அதை எதிர்க்க முடியாது, சட்ட ரீதியாக அதை ஆதரிக்க முடியாது. இந்த மாதிரி நிலையில் நாம் எடுத்த ஒரு நிலை இருக்கிறத அதை நரேந்திர மோடியான ஒரு உறுதியான ஒரு தலைவரால் தான் எடுத்திருக்க முடியும். விளையாட்டான விஷயம் இல்லை. அமெரிக்காவை கண்டு நம்ம பத்திரிகைகள், நம்முடைய அதிகாரிகள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய கட்சிகள் எல்லாருக்குமே பயம். அதை மீறி ஒரு இதான்ப்பா, இதுக்கு மேலே கிடையாது, இந்த பெரிய ஷிஃப்ட். அப்போ என்ன நினச்சாங்க? நம்ம நாட்டை யாரும் தொடமாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மார்ச் ஏப்ரலில் உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் டெல்லி வந்தாங்க. ஜப்பான் பிரதமர் வந்தார், ஆஸ்திரேலியா பிரதமர் வர்ச்சுவல் மீட்டிங், சீனாவிலேருந்து ஃபாரின் மினிஸ்டர், ஒமான்லேருந்து ஃபாரின் மினிஸ்டர், இங்கிலாந்துலேருந்து ஃபாரின் மினிஸ்டர், ரஷ்யாவிலேருந்து ஃபாரின் மினிஸ்டர், நேபாளிலேருந்து பிரைம் மினிஸ்டர், ஜெர்மன்லேருந்து, பிரான்ஸ்லேருந்து ஃபாரின் மினிஸ்டர், இட்டாலியிலேருந்து ஃபாரின் மினிஸ்டர். தினசரி உலகமே ஆடிவிட்டது. அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா, இந்தியாவை தள்ளி வைக்க வேண்டும் என்று உலகத்தில் பல பேர் நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜெர்மன் எல்லாருமே. இப்போ ஜெர்மனுக்கு போனார் பிரதமர். அங்கே போய் ஒரு மீட்டிங் நடந்தது பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன வரவேற்பு! அங்கே சொல்றார், இந்தியா அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறது என்று தெரியும், அதை மட்டம் தட்ட வேண்டும் என்று தான் எல்லா நாடுகளும் நினைப்பார்கள், அதாவது மேற்கத்திய நாடுகள் எல்லாம். அப்போ இந்த ஜெர்மன் சான்சலர் சொல்றார், இந்தியா இஸ் அ சூப்பர் பவர். அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு. என்னை கலைஞர், என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர்னு ஷோவே எழுத ஆரம்பிச்சிட்டார். ஷோ அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார். நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன். நான் அவரை 1996 அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய 13 நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நீங்கள் போய் முரசொலி மாறனை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் போய் மூப்பனாரை பாருங்கள், ஆனால் நீங்கள் மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்கள், குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார். எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தார்னு வச்சுங்க, நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது எனக்கு. அவ்வளவு ஒரு விஷய ஞானம் உள்ளவர். கார்த்தால எழுந்து 4 மணிக்கு ஃபோன் வருமா ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம். கலைஞர்கிட்டேன்னு சொன்னேன், என்னையா இப்படி எழுதியிருக்க? அவன் படிக்கவே இல்லை,
அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான், அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது, என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்க அப்படின்னு கேட்பாராம். அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர், சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான். எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை, எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர். எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரானார். இல்லைன்னா அவர் கட்சிக்கு அவர் அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது. கருணாநிதி கிட்டேருந்து மாத்திரம் இல்லை, திமுகவிடமிருந்து, தேச விரோத சிந்தனையிலிருந்து, ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் 1973 கட்சி ஆரம்பித்து 77 அதை ஆட்சியை பிடிச்சு 33 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி இருக்கு. அதனால கருணாநிதிக்கு 2 பெருமை, அவர் தானாக உயர்ந்த தலைவர், எம்ஜிஆரை உருவாக்கின தலைவர். 2 இல்லை, வர்ணம் என்பது வேறு, ஜாதி என்பது வேறு. இன்னைக்கு 4000 சொச்சம் ஜாதி இருக்கு, 4 வர்ணத்துக்கு பிராமணன் காரணங்கிறான். அதுவும் இல்லை, கண்ணன் சொல்றான், கண்ணன் பிராமணனா இல்லையே. இவங்களுக்கு ராவணம் பிராமணா அதுவும் தெரியாது, கண்ணன் பிராமணன் இல்லை அதுவும் தெரியாது. கண்ணன் சொல்றான் சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம், அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இந்த பசங்க எல்லாமே அறகுறை படித்தவன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதோடு நிறுத்தின்றுவான். அடுத்த வரி என்னையா சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. அதைத்தான் கண்ணன் என்ன சொல்றான், சாதுர்வண்ய மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷா பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஜாப், நாட் ஆன் பர்த். ஏன்னா வேதத்தை கொடுத்த வேத வியாசர் மச்சகந்தி என்கின்ற செம்படவத்தாயின் மகன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பசங்க, இவன் தான் என்னவோ சாதி மறுப்பு திருமணத்துக்கு, இவன் தான் என்னவோ பேட்டன்ட் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஒன்றும் வேண்டாம், நம்ம புராண காலத்துக்கே போக வேண்டாம். நீங்க பாருங்க, கல்கி சதாசிவம் அவர்கள் MS சுப்புலட்சுமிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணாங்க. யாராவது அருவா எடுத்தானாடா? ஏன்னா நீங்க பிறக்கல. இன்னைக்கு ஆணவ கொலைக்கு காரணமே சுபவீர பாண்டியன் திருமாவளவன் தான். ஏன்னா நீங்க தூண்டி விடுறீங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி SG கிட்டப்பா, KP சுந்தராம்பாள், நான் சமுதாயம் பேர் சொல்லணுமா என்ன? அன்னைக்காரா அருவா எடுத்தானாடா? ஏன்னா நீங்க பிறக்கலடா, நீங்க பிறக்கல, தீய சக்திகள் இவங்க பிறக்கல, அதனால அன்னைக்கு யாரும் அருவா எடுக்கல. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, அதனால அருவா எடுக்கிறோம். ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நாம உண்மை நிலை நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கடைசியா சொல்றேன், திருக்குறள்ல அவர் 4 வர்ணத்தையும் திருவள்ளுவர் பேசியிருக்கார். நீ எதை ஏத்துக்கிற? நீ சிலப்பதிகாரம் ஏத்துக்க மாட்ட. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றாரு இளங்கோவடிகள், வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கண் நோன்பு என்னை. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது? வானத்து நட்சத்திரத்தை ஒத்த கண்ணகி கோவலனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறா? மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட, வயது முதிர்ந்த அந்தணன் வேதத்தின் வழியை காட்ட தீவலம் செய்வது அக்னிய பிரதட்சணமா வந்தது. பார்ப்பதற்கு காண்பார்க்கண் நோன்பு என்னை, பார்ப்பதற்கு அந்த கண்கள் விரதம் இருந்திருக்க வேண்டும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவன் தாண்டா தமிழன், வேற யாரும் தமிழ் இல்லைங்கிறேன். ஏன்னா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருக்கார் தமிழன் கல்யாணம். நல்ல வேளை கோவலனும் கண்ணகியும் கைபர் போரன்ல வந்த ஆட்கள் இல்லையம்மானுங்க. இன்னைக்கு அது ஒன்று வச்சுன்றானுங்கள்ல, கைபர் போலன் என்ன பிகாரிங்கிறான். ஏன்னா எங்க அப்பா பேரு ஹரிஹர சர்மான்னு இருந்ததான். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லியிருக்கோம்? எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். உடனே ஹிந்தி திணிக்க எவ்வளோ பெரிய ஃப்ராட்ஸ் பாருங்க, இவன்லாம் ஃப்ராட்ஸ், சீட்ஸ். இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வீட்டில் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களா? என்ன பள்ளிக்கூடம்? சன்ஷைன் மாண்டிசோரி. இப்போ 1 நாளாயிடுத்துங்கிறாங்க, பார்க்கணும். என்ன
சன்ஷைன் மாண்டிசோரியில ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் தானே சப்ஜெக்டா இருக்கு. நீங்க நடத்துற உங்க மகன் நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி திணிப்பா? நான் சொல்றேன் இந்த முதலமைச்சருக்கு அல்லது அவரோட சிங்கிடிகளுக்கு, நீங்க ஏதாவது அதிகம் பேசுனீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் பேசுறேன், விஸ்தாரமா பேசுவோம். சன்ஷைன் மாண்டிசோரிய சமச்சீர் கல்வி கூடமா மாத்திவிட்டு மாண்பு முதல்வர் தமிழ் பத்தி பேசட்டும். இல்லைன்னா you have no love lost for Tamil. You are anti Tamil. வாங்கய்யா விவாதிப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே 48 பள்ளிக்கூடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள், அது துரைமுருகனா இருக்கட்டும், ஆர்காட்டாரா இருக்கட்டும், டிஆர் பாலுவா இருக்கட்டும், எல்லாருமா நீங்க நடத்துற பள்ளிக்கூடம் பட்டியல் வெளியிட்டவன் ராஜா. இதை ஏன் சொல்றேன்? நம்ம மாநிலத்தில் எல்லாரையும் கூறு போட்டு நம்முடைய ஹிந்து கலாச்சாரம் பண்பாடு இதை நம்பிக்கை இருப்பவர்களை தனித்தனியா பிரிக்கணும். சிறுபான்மையினர்னு சொல்லி வெவ்வேறு மதங்களையும் இணைக்கணும். அப்படி இணைச்சு நம்மளை அவங்க ராஜ்யம் பண்ணணும். அதனால எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். நம்ம திரு சிவநாராயண் அவர்கள் அவரோட அணுகுமுறையில் என்னென்ன பண்ணணும், சோஷியல் சர்வீஸு, ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கார். நான் சொல்கிறேன், தி யூத்ஸ் ஹாவ் காட் yet another ஒர்க். என்ன இன்னைக்கு இப்போ இந்த 17% இருக்கிற இந்த கம்யூனிட்டிஸை பூரா ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாமா? கொண்டு வரணும். அதே மாதிரியா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தெலுங்கு பேசுகிறவர் இருப்பார். அவருக்கு போய் சொல்லணும், இந்த மாநில அரசாங்கம் தெலுங்கு பேசுறவங்களுக்கு விரோதி, நீ தெலுங்கு படிக்க கூடாதுங்கிறான். ஆனா மோடிஜி என்ன சொல்றார்? தெலுங்கு படி, எனி இந்தியன் லாங்குவேஜ். அப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மலையாளம் பேசுறவர் இருக்காரா? கேரளா வந்திருக்கவர், அவர்கிட்ட உட்காரணும், 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மலையாளிகளுக்கெல்லாம் விரோதி.